ஹாய் காய்ஸ், நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மினி வாட்ரு சர்வீஸ் பண்ணுற மிஷின். சின்ன மோட்டருங்க, அழகாக இருக்குது, ஆனால் குட்டியாக இருக்குது. சரியான ப்ரெஷருங்க. மக்காசு மாடு, பைக்கு, காரு, லாரி, ஜேசிபி எக்ஸட்ரா ஓன் யூஸ்க்கு வந்து செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நிறையா மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஸ்லிம்மாக வரும், ஹை ப்ரெஷரில் வரும், பனி மாதிரி வரும், மிஸ்டாக வரும். உங்களுக்கு எந்த மாதிரி மோடு வேணாலும் நீங்கள் வந்து உள்ள அது வந்து பட்டன்ஸ் இருக்குது. அதில் லைட்டாக நீங்கள் திருவுனீங்கன்னா அந்த மாதிரி மோட்டில் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து செம்மையாக ஒரே டஸ்ட்டு, அழுக்கு, மண் எல்லாமே பிச்சுட்டு வந்துடுதுங்க. ஓகேங்களா? இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3500. இதில் வந்து நிப்பிள் பார்த்திங்கன்னா இதில் நிறைய மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரெஷரு, பனி மாதிரி, மிஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் புதுசாக வாங்கினுங்க, செம்மையாக இருக்குது. இன்றைக்கி தான் செக் பண்ணி பார்த்தேங்க, சரியான ப்ரெஷரு. அதனுடைய மோட்ரு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இதிலே மீட்ரு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? செம ப்ரெஷராக வரும். இது அக்ரோ 3500. அமேசான், ஃப்ளிப்கார்டு எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, கரண்டில் ப்ளக்கை பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆன் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஒரு ஓஸ் வந்து தண்ணிக்குள்ள விட்ருங்க, ட்ரம்முலையோ இல்லை ஏதாவது பக்கெட்லேயோ இருந்தால் போதும். அவ்வளோதான், ஆன் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. சிக்கனமாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் கூட போதும். அதுலேயே உங்கள் காரவே வாஷ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து செம்ம எஃபெக்டிவான ஒரு வாட்டர் வாஷ் மிஷினுங்க, மினி வாட்டர் வாஷ் மிஷின். ஓகேங்களா? சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஸோ இதை வந்து ஓன் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக என் வண்டி பார்த்தீங்கன்னா 850 ரூபா கேட்டாங்க வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்கன்னா மழை சீசன்லாம் வந்து ரெஸ்ட்டு பிடிக்காத வண்டி அடித்து நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா சேறு சகதி மண் அடித்து வண்டியெல்லாம் ரெஸ்ட்டாக எடுது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா நாம் அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். வர குட்டி தம்பி உனக்கு அடித்து வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க கூட ஹேண்டில் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2-3 பைக்கு, பிக்கப்பு, காரு எல்லாமே இதில் தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்க. ரொம்ப சிக்கனமாக பார்க்குறதுக்கு லுக்காக லைக்காக வெரி சூட்டபுளாக இருக்குது. ஓகேங்களா? நீங்களும் வேணுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. பார்க்குறது தான் குட்டியாக இருக்குது, பட் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து சரியான திக்னஸுங்க. கீழே போட்டு இழுத்தா கூட எதுவுமே ஆகாது. அதே மாதிரி தரையில் போட்டு இழுத்தாலும் எதுவும் ஆகாது. அந்தளவுக்கு வந்து மேலே ஒரு கோட்டிங்கு, உள்ளே ஒரு ரப்பர் கோட்டிங்கு, அதுக்குள்ளே கம்பி கோட்டிங், அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சோப்பு ஆயில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனாலும் அடிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கழட்டிட்டு அப்படியே வேணாலும் அடிக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க, அதனால் வாட்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இது மாதிரி கழட்டிட்டும் அடிக்கலாம், இல்லை ஃபிட் பண்ணி அடிக்கலாம். உங்களுக்கு எந்த மோடு வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோப் ஆயில் வேணும்னா அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது, அதை கீழே கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா சோப் ஆயில் மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு அடிக்கும். சோப் ஆயில் மட்டும் வண்டிக்கு ஃபஸ்ட்டு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அதை கழட்டிட்டு தண்ணி மட்டும் அடிச்சிங்கன்னா இந்த தம்பி வச்சுருக்கிறது தான் சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறது. அது மிக்சிங் ஆகி மேலே ஃபுல்லாக தெருக்கி விடணும் வண்டிக்கு மேலே. மறுபடியும் தான் உள்ளே மிக்ஸ் ஆகி வெளியே வரணும். அதுக்கப்புறம் அதை கழட்டி வச்சுட்டு திரும்ப நார்மலாக வச்சு அடிச்சிங்கன்னா எல்லாம் பிச்சுட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டச் பண்ணி பாருவார். சூடாக இருக்கா? இங்கே டச் பண்ணி மோட்டரை சூடு ஏன்னுட்டு எவ்வளோ நேரம் இதுக்குள்ளே சூடா? ஓ, டாக்டர் வந்துக்கிறாங்களா?